and the masters of the universe. நான் ஆடம், இட்டானியாவின் இளவரசன். கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியங்களை பாதுகாக்கிறவன். இது வரிப்புலி, எதுக்கும் பயப்படாத என்னுடைய நண்பன். அற்புதமான சில சக்திகள் எனக்கு இருக்குங்கிறது எப்போ தெரிய வந்ததுன்னா, என் வாளை எடுத்து இந்த வார்த்தையை சொன்னப்பதான். கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி என்னுள் இருக்கும் சக்தியே. வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த வீரன். இந்த ரகசியம் இன்னும் 3 பேருக்கு தான் தெரியும். அவங்களும் என்னோட சேர்ந்து கிரேஸ்கல் கோட்டையோட ரகசியத்தை பாதுகாக்கிறாங்க. நாங்க எல்லாரும் தீய சக்தி உள்ள எலும்பன் கிட்ட இருந்து கிரேஸ்கல் கோட்டையை பாதுகாக்கிறோம். யார் அது? அந்த ஆயுதத்தை கீழே போடு. யாரையாவது குத்திட போற. ஓ, மன்னிச்சிட்டு கேண்டோ. நீ கோட்டையை பாதுகாக்க இருக்க, விளையாடுறதுக்கு இல்ல. ஆமாங்க சார். இங்க எதுவும் பிரச்சனை இல்ல? அதுல என்ன சந்தேகம்? நம்ம இடம் எப்பவுமே அமைதியா தான் இருக்கும். நம்ம சுரங்கத்துல வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோமே, அது எவ்வளவு முக்கியங்கிறத தெரிஞ்சு நடந்துக்க. விட்ஜெட் கோட்டை. எப்படியாவது இதுக்குள்ள நுழைஞ்சு எனக்கு தேவையானதை நான் எடுத்துட்டேன்னா அப்புறம் ஹீமேனை ஒரே அடியா அழிச்சிடலாம். வாங்க, அழிவை ஏற்படுத்த எல்லாரும் முன்னேறி போங்க. ஓ, ஹலோ, நீ எல்லாரும். ஆமா, நீ இங்க என்ன பண்ற? சும்மா இருக்கிற நேரம் எனக்கு ஒண்ணு கிடையவே கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு காவலாளி எப்பவுமே சுறுசுறுப்பா சுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட அது என்ன சத்தம்னு கூர்ந்து கவனிக்கணும். புரிஞ்சுதா? நாம இப்ப என்ன பண்றது? உடனடியா ஏதாவது செஞ்சாகணும். ஆமா, இதுதான் பிரமாதமான யோசனை. அவங்க மேல வந்துகிட்டு இருக்காங்க. நாம இப்ப என்ன பண்ண போறோம்? புத்திசாலித்தனம் யாருக்கும் வராது. ஒரே பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காத, வேற பக்கத்துல அவங்க ஏறி வந்துட போறாங்க. நான் அவங்கள கவனிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்க. எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களே, எல்லாத்தையும் நான் தான் பண்ணணுமா என்ன? நமக்கு இருக்கிற ஒரே வழி நம்ம நண்பன் ஹீமனை கூப்பிட வேண்டியதுதான். இந்த சிக்னல் அவர் பார்த்தாதான் நல்லது. அரண்மனையை விட்டு வெளியே வருது நிம்மதியா இருக்குல்ல வரிப்புலி? இருக்கு. ஆனா ரொம்ப தூரம் நடந்து வந்ததுல எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு.
அதோ அந்த மிருகம் மாதிரி நீ உழைக்க வேண்டியது இல்லையேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. உன்னால முடியும், ஏறு. போச்சு. இது ஓய்வெடுக்கிற நேரம் இல்ல வரிப்புலி. கிரேஸ்கல் கோட்டையின் சக்தி. என்னுள் இருக்கும் சக்தியே. உன்னோட வண்டியை தான் இங்க தேடி வந்தியா என்ன? ஹீமேன், இனி நீங்க 2 பேரும் நிம்மதியா போலாம். பார்த்து ஜாக்கிரதை. நன்றி ஹீமேன். நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த வண்டி கிடைச்சிருக்காது. உங்களுக்கு உதவ நான் கடமைப்பட்டிருக்கேன். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. கவனமா பார்த்துக்கிட்டே போ சூரப்புலி. இன்னைக்கு மத்தவங்களுக்கு நம்ம உதவி தேவைப்படலாம். ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியுது. இது ஆபத்தான அறிகுறியாச்சே. மோசமான நிலைமையில தான் இது தெரியும். நேரா காட்டுக்குள்ள போ, சீக்கிரம். வெற்றி. நீங்க 2 பேரும் முதல்ல உள்ள போங்க. வாங்க எல்லாரும் வரிசையா நில்லுங்க. என்னோட எஜமானர் உங்க எல்லார்கிட்டையும் ஏதோ பேசணுமா? கேண்டோ, முன்னாடி வந்து நில்லு. உன்னை பார்க்கதான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். உனக்கு இங்க என்ன வேலை? மரியாதையா இங்கிருந்து ஓடிடு. நான் போயிடுவேன் கமாண்டர். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற காரிடைட்ட கொடுத்துடுங்க. காரிடைட்டா? முடியாது. அப்படியா? என்னோட செல்ல பிராணி பேந்தர் உங்களுக்கு இருக்கிற குழப்பத்தை ஒரே அடியா தீர்த்து வச்சிரும். உனக்கு இணையா ஒன்னு அனுப்பி வச்சிருக்க. முதல்ல அதை எதிர்த்து நில்லு. ஹீமேன், ஹீமேன், அவனை தடுத்து நிறுத்துங்கடா. சரி, யாருக்கு பலம் அதிகம் பார்க்கலாம். எல்லாரும் வாங்க, நாம போய் அவங்கள தாக்கலாம். ஓ, அந்த வாள் இருக்கிறதுனால எதையும் செய்யலாம்னு நினைக்கிறியா? இப்ப பார்க்கலாம். நீ என்ன பண்ணாலும் என்னால் அதை எதிர்க்க முடியும். இல்ல, நான் உன்னை சபிக்கிறேன் ஹீமேன். ஒரு நாள் உன்னை அழிக்கிற சக்தி எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நன்றி ஹீமேன். என்ன செய்யறதுன்னு தெரியாம பதறி போயிருந்தோம். ஆமா, எலுமன் எதை தேடி இங்க வந்தான்னு சொல்லுங்க. எங்க கோரடைட்ட ஆனா நாங்க எடுக்க விடல. கோரடைட்டா? அதை வச்சுதான் நல்ல சக்திகள் உருவாகும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால என் சக்திகள் அதிகரிக்கும் நம்புறேன். ஆமா, அதோட சக்தி பயங்கரங்கிறதுனால எங்க சுரங்கத்துக்குள்ள அதை நாங்க மறைச்சு வச்சிருக்கோம். ஆமா, கீழே பத்திரமா வச்சிருக்கோம். அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, நீ சொல்றது சரிதான் ஸ்குவென்ச். அது ஒருவேளை எலும்பனோட கைக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன ஆகும் தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சோம்பேறிங்களா, அறவேக்காடுங்களா, பைத்தியங்களா, உங்களால அந்த குள்ள மனிதர்களை கூட எதுவும் செய்ய முடியலையே. வெக்கமா இல்ல? எங்களை திட்டாதீங்க எஜமானரே. ஹீமேன் வந்ததுனால எங்களால எதுவும் செய்ய முடியல.
ஹீமேனா அவனாலதான் பிரச்சனையே. விட்ஜெட்ல இருக்கிற காரிடைட்டை யாருக்கும் தெரியாம நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த ஹீமேன் என்னோட சக்திக்கு அடிபணிஞ்சு ஆகணும். போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. கீழே போங்க. worldtamil.blogspot.com. தேவையில்லாம நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க எஜமானரே. இந்த மாதிரி உதவாக்கரைங்க இருந்தா உணர்ச்சி வசப்பட்டு தானே ஆகணும். அந்த காரிடைட்ட உருக்கி என் கழுத்துல செயினா மாட்டிக்கிட்டேன்னா அது என் தீய சக்தியோட கலந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு அது ஹீமேன அழிக்கிற வலிமையையும் சக்தியையும் கொடுக்கும். உண்மைதான். ஆனா அதை உனக்கு கொண்டு வர ஒரு புத்திசாலியால மட்டும்தான் முடியும். இந்த உருவத்துல போனா அங்க இருக்கிற யாருக்குமே சந்தேகமே வராது. ஒரு தடவை என்ன நம்பிட்டாங்கன்னா அந்த காரிடைட் நமக்கு சொந்தமாயிடும். உன்னோட இந்த யோசனையும் பயனுள்ளதாத்தான் இருக்கு. கவலைப்படாதீங்க. அங்க இருக்கிறவங்க இளகன மனசு கொண்டவங்க. ஒரு பொண்ணு கஷ்டப்படுறத தாங்கிக்க மாட்டாங்க. சரிதானே பேந்தா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரது? எலும்பனோட பிராணி ஏதோ ஒரு சின்ன பொண்ணை துரத்திக்கிட்டு ஓடுது. மரியாதை அவளை எதுவும் பண்ணாம போயிடு. இல்ல, நல்லாதான் இருக்கேன். ஓ, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. அவ சாதிச்சிட்டா. அவ உள்ள போறா. கூடிய சீக்கிரமே அந்த காரிடைட் எனக்கு சொந்தமாகும். என்னை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். ஆமா, உங்க பேர் என்ன சொன்னீங்க மேடம்? என் பேரு நதீரா. அப்படியே காட்டு பக்கமா நடந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அந்த விலங்கு என்ன துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. நான் என் குடும்பத்தோட வந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த மாதிரி நடந்தது. நான் மறுபடியும் அவங்கள சந்திப்பேன்னா? இந்த காட்டு பகுதியில எங்களுக்கு தெரியாத இடமே கிடையாது. உங்க அப்பா அம்மாவை நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்கிறோம். என்ன சொல்றீங்க? ரொம்ப நன்றி. ஸ்குவிஞ்ச், நீ இவங்களுக்கு பாதுகாப்பா இங்கேயே இரு. அப்படியே செய்யறேன் கேண்டோ. கவலைப்படாதீங்க, உங்க சொந்தக்காரங்களை கேண்டோ நிச்சயம் கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப என்ன பண்றது? இப்ப காட்ட போற பொருள் உனக்கு பிடிக்கும். எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி எங்க சுரங்கத்துல நாங்க நிறைய வச்சிருக்கோம். அப்படியா? அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறியா? என்ன, இங்க இருக்கிறதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓ, ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, அந்த கதவு பின்னாடி என்ன இருக்கு? இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். இதுல என்ன இருக்குன்னு நாங்க யாருக்குமே காட்டுறதில்ல, மன்னிச்சிரு. ஓ, நீங்க எவ்வளவு பெரிய வீரன். எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. என்ன கூட்டிட்டு போய் காட்டுங்க. உனக்காக சத்தியத்தை மீறது தப்பு இல்ல, ஆனா நீ எதையும் தொடக்கூடாது. இதுதான் கோரடைட். இது எங்க கிட்ட அவ்வளவா இல்ல. இத நீங்க பயன்படுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளவு சக்தி வேணாலும் கிடைக்கும். கிடைச்சிடுச்சு. அதை தொடக்கூடாதுன்னு சொன்னேன்ல. என்ன சூன்யா, நீயா? நீ ஏமாந்துட்ட. ஹீமேனுக்கும் உன்னுடைய நாட்டு அழிவுக்கும் நீயே காரணமாயிட்ட. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. குரல், ஏதோ ஆபத்து. அவங்க எல்லாரும் இங்க வராங்க. ஆனா என்ன யாருமே தடுக்க முடியாது. பார்த்து ஜாக்கிரதை.
சக்திக்கு இணையா உன்னை உருவாக்க போறாங்க போல இருக்கே. இது நடக்கவே கூடாது. ToonWorldTamil.blogspot.com. என்ன விஷயமா வந்த சொல்லு. ஹீமன், சோனியா விட்ஜெட்டுகளோட கார்டைட்ட திருடிட்டா. எலுமனதை எரிமலை குகைக்குள்ள எடுத்துட்டு போய் உருக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. எலுமன் கையில அந்த கார்டைட் போயிடுச்சா? இனிமே நேரத்தை வீணாக்க கூடாது. என்ன தைரியம் இருந்தா உனக்கு முன்பின் தெரியாத ஒருத்திய சொர்க்கத்துக்குள்ள கூட்டிட்டு போவேன். அவனை மன்னிக்கவே மாட்டேன். ஆமா, சரியா சொன்னீங்க. எனக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த கோரடைட்டை நான் எப்படியும் திரும்ப கொண்டு வருவேன். நில்லு, எங்க போற? அந்த எரிமலை குகைக்கு போறேன். அந்த ஒரு இடத்துல தான் எலும்புனால அதை உருக்க முடியும். அந்த காரிடைட் மட்டும் உருகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல என் உருவத்தை செஞ்சு என் கழுத்துல தொங்க விட்டுக்குவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இது உருகி 100 மடங்கு அளவுக்கு எனக்கு சக்தியை கொடுத்து அந்த ஹீமேனை நசுக்கிற அளவுக்கு உண்டான வலிமையை கொடுக்கும். ரொம்பதான் கனவு உலகத்துல மிதக்கிற எலும்பா. முதல்ல உன்னால முடியுமான்னு யோசி. நீ இந்த காரிடைட்ட உருக்கு, நான் அவங்கள கவனிச்சுக்கிறேன். பாறைகளின் தலைவனே, வெளியில வா. உன் எஜமானி உத்தரவிடுற. இன்னும் ஒரே ஒரு மேஜிக் தான் பாக்கி. அதை செஞ்சுட்டேன்னா இது தயாராயிடும். இப்ப எனக்கு அந்த சக்தி கிடைச்சிடுச்சு. வா, வந்து மோது ஹீமன். யாருக்கு வலிமை அதிகம்னு பார்க்கலாம். இந்தாங்க, இத பிடிங்க. இப்படித்தான் நடக்கணும்னு தலையெழுத்து. எலும்பனுக்கு வெற்றி கிடைக்க போகுது. ஹீமன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட மந்திர சக்தியால அவன. என்னது? யாரு? உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்க ஹீமன். ஓ, குட்டி பிசாசுங்களா, உங்களை எல்லாம் தவளைங்களா மாத்திடுறேன். என்ன விடுங்க. இனிமே உங்களால எதுவும் பண்ண முடியாது. அதான் நாங்க உங்களை கட்டி மேல தொங்க விட்டுட்டோமே. சீக்கிரமா என்ன விடுங்க. உங்களை ஏய் உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. ஏன்னா உன்னை விட என்கிட்ட அதிக சக்தி இருக்கு. உண்மையான சக்தி நமக்கு உள்ளே இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்க எலும்பா. இத தவிர தைரியம், பெருமைன்னு பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் உனக்கு என்னைக்குமே புரியாது. நல்லா பேசின ஹீமன். அடுத்த தடவை இவங்க எப்படி உன்னை காப்பாத்துறாங்கன்னு நானும் பார்க்கறேன். உங்க உதவிக்கெல்லாம் திரும்பவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னாலதான் இந்த பிரச்சனை. இல்லைன்னா உங்களுக்கு இவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருக்காதுல்ல. கவலைப்படாத ஸ்குவேஞ்ச்.
அழகானவங்களை பார்த்து மயங்கி போன முதல் ஆள் நீ இல்லைங்கிறத தெரிஞ்சுக்க. நீங்க ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க ஹேமன், நான் எல்லா பொண்ணுங்களையும் பார்த்து மயங்கி போறது இல்ல. நான் ஒன்னும் சொல்லல, அழகான பொண்ணுங்களை பத்தி பேசுறேன். ஓ இல்ல, நீயும் ரொம்ப அழகாத்தான் இருக்க, என்ன கொஞ்சம் குண்டா இருக்க, அவ்வளவுதான். வேணாம் வேணாம் லாலா, நான் சும்மா சொன்னேன். இல்ல இல்ல. இன்னைக்கு கதையில சூனியா மத்தவங்களை எப்படி ஏமாத்தினாங்கன்னு பாத்தீங்கல்ல. எதையும் உடனே நம்பிடக்கூடாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கு எது மேலேயாவது சந்தேகம் வந்ததுன்னா அதை பத்தி தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்கங்க. அதனால பெரியவங்க சொன்னதுபடி வெளி தோற்றத்தை பார்த்து நாம எதையுமே நம்பிடக்கூடாது. ஏன்னா இப்படிப்பட்ட தோற்றங்கள் நம்மளை ஏமாத்தும். அதனால எந்த வெளி தோற்றத்தை வச்சு பொருள்களையும் மனிதர்களையும் நாம நம்பிடக்கூடாது. அதனால இந்த விஷயத்துல எல்லாரும் கொஞ்சம் கவனமாவே இருங்க.